அன்றாட வாழ்வில் தாவரங்கள். தாவரம் எதுக்கு தேவை நமக்கு? சாப்பிட்றதுக்கு, ட்ரெஸ் பண்ணுறதுக்கு. தாவரம் எல்லாம் எதுவுமே இல்லை, கரெக்டா? தாவரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தாவரத்தோட ஒவ்வொரு உறுப்புகள்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம். என்னென்ன ஏது அதான் இந்த பாடத்தில் பார்ப்போம். மனிதர்களுக்கும் தாவரங்களுக்கு இடையே தொடர்பு மற்றும் தாவரங்களின் பொருளாதார பயன்பாடு. பொருளாதார பயன்பாடு, உணவு, உடை, இருப்பிடம் எல்லாத்துக்குமே என்ன தேவை? தாவரங்கள் தேவை. நமக்கு தேவையான டேபிள், சேர் எல்லாத்துக்கும் என்ன வேணும்? தாவரம். பேப்பர் வேணும், தாவரம். நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாம் பெரும்பாலும் எங்கேருந்து கிடைக்குது? தாவரத்துலேருந்து கிடைக்குது. பொருளாதார தாவரவியல் எனப்படுகிறது. அதுக்கு பேர் பொருளாதார தாவரவியல், எக்கனாமிக் பாட்டனி. எக்கனாமிக் என்ன அர்த்தம்? பொருளாதாரம், பொருள் கூட்டல் ஆதாரம். எக்கனாமிக் என்ன அர்த்தம்? பொருளாதாரம். மனிதனுடைய வாழ்க்கை எதை ஆதாரமாக வச்சிருக்கு? பொருளை ஆதாரமாக வச்சிருக்கு. பொருள் கூட்டல் ஆதாரம். பொருளை ஆதாரமாக வச்சிருக்கு. அந்த ஸோ அதை பற்றி படிக்கிறது நம்ம தானே. பொருள் இல்லைன்னா அவ்வளோதான். எல்லாமே ஒரு வகையான பொருளை இன்னொரு வகையான பொருளாக மாற்றணும். அதான் யாரோட வேலை? நம்மளோட வேலை. அப்போ பொருள் இல்லைன்னா ஒன்றும் வேலையே இல்லை. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் சொல்லுங்க பார்ப்போம் நமக்கு. அதெல்லாம் அடுத்த நிமிஷம் செத்து போயிடுவோம். யார் சொல்லுங்க பார்ப்போம்? தண்ணி வேணும். தண்ணி இல்லைனா அடுத்த நிமிஷம் செத்து போயிடுவோமா? ஆக்சிஜன், அதுவே பொருள் தான், கரெக்டா? தண்ணி இல்லைன்னா ஒரு வாரம், சாப்பாடெல்லாம் 10-15 நாள் நம்ம உடம்புல உள்ள கொழுப்பை பொறுத்து. சரி, அதெல்லாம் அப்புறம். இம்மீடியட் தேவை இது ஆக்சிஜன், அதுவும் பொருள் தான். அப்படி பொருளாதார வாழ்க்கையை பற்றி படிக்கிறோம். அதில் தாவரங்களோட பங்கு. நம்ம பொருளாதாரத்துக்கு தாவரத்துலேருந்து எதெல்லாம் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தா தானே இது பொருளாதார தாவரவியல், எக்கனாமிக் பாட்டனி அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் படிச்சுக்கங்க. நிறைய பேசியாச்சு. எல்லாம் நான் சொன்ன கதை தான். எல்லாமே இதெல்லாம் தாவரத்துலேருந்து கிடைக்கிறது தான். உணவு தாவரங்கள், உணவுக்காக. அதில் என்னென்னலாம் கிடைக்கும் உணவில் நமக்கு? கார்போஹைட்ரேட்டு, ஃபேட்டு, புரோட்டீனு, மினரலு, விட்டமினு, நார்ச்சத்து, இதெல்லாம் கிடைக்கும். நறுமண தாவரங்கள், வாசனைக்காக யூஸ் பண்ணுறது. ஓகேவா? சந்தனம், ஸ்பைசஸ் அப்படிம்பாங்க. மிளகு, இஞ்சி, அப்புறம் என்னது, சீரகம், சோம்பு, வெந்தயம், எல்லாமே ஸ்பைசஸ், நறுமணம். மருத்துவ தாவரம், ஒரு நோயை குணப்படுத்துறதுக்காக பயன்படுத்துறது. தூதுவளை எல்லாம் இருக்கா? அப்புறம் என்னது, ஆலோவேரா, சப்பாத்தி கல்லி, அப்புறம் கீழா நெல்லி, இதெல்லாம் அந்த மாதிரி. நார் தாவரம், அதுலேருந்து நமக்கு ஃபைபர் கிடைக்கும். சணல், சணல் நம்மக்கிட்ட விளையுதா? ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்கிறத சொல்லுங்கள். பருத்தியை சொல்லுங்கள். நம்மளை விட்டுட்டு எங்கேயோ போகிறீங்க. ஃபஸ்ட்டு பருத்தி, அப்புறம் சணல்லாம் நம்ம ஊரில் இல்லை, அங்கேருந்து வருது. அதெல்லாம் எல்லாம் நார் தாவரம். அது மாதிரி. அப்புறம் தேங்காய் நார், அப்புறம் இந்த ரயில் கற்றாழைன்னு பார்த்தோம்ல, அதோட நார். வெள்ளைக்கயிறு வச்சுருப்பாங்க பாருங்கள் மாடு கட்டுறதுக்கெலாம். அது எதுலேருந்து வருதுன்னா, இந்த ரயில் கற்றாழைன்னு ஒன்று பார்த்தோம்ல, அதை நல்லா முத்துனதை அறுத்து ஊற வச்சு துவைச்சாங்கன்னா நார் நாராக வரும். அதுதான் இந்த வெள்ளைக்கயிறு. இதெல்லாம் என்னது, நார் தாவரங்கள். அதேமாதிரி அலங்கார தாவரம், இந்த மாதிரி எல்லாம் இருக்கா? உணவு தாவரம், காய்கறி இதெல்லாம் விளையிறது. அடுத்து என்னது, நறுமண தாவரங்கள். வேறு என்ன இருக்குது? மரக்கட்டை தரும் தாவரங்கள், நார் தாவரம். அதுமாதிரி மூங்கில் கூட துவைச்சோம்னா அதில் நார் கிடைக்கும். அப்புறம் மருத்துவ தாவரங்கள், விலங்கு தாவர இடைவினைகள். விலங்கு என்ன பண்ணும்?
தாவரத்துலேருந்து அதுக்கு தேவையான இடத்துக்கு. எக்ஸாம்பிள் இப்போ தேன் எடுத்துக்குது, அதுக்காக என்ன பண்ணுது அது மியூச்சுவலாக மகரந்த சேர்க்கைக்கு உதவுது. இடைவினை. சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் தாவரங்கள். நம்ம வெளியிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை அவர் தான் மாற்றி எல்லா வேலையும் பண்ணுறாரு. மரக்கட்டை தெரிந்தவரம் அலங்கார தாவரங்கள். உணவு தாவரங்கள். தாவரத்தோட எதை நம்ம உணவாக உண்றோம்? இலையை உண்றோம். அதோட கனிகள், கனினானது நெல், இதெல்லாம் அதோட கனி தான், ஃப்ரூட், காய் கனி இதெல்லாமே. அப்புறம் தண்டு பகுதி, ஒரு சில தாவரத்தை தண்டு பகுதி யூஸ் பண்ணுறோம், ஒரு சில தாவரம் வேறு பகுதி, எல்லாமே நம்ம உணவு. வேறு உணவு உண்றோமா? கேரட்டு பீட்லாம் வேறு தான், அங்கே உணவை சேமித்து வச்சுருக்கு, நம்ம எடுத்து சாப்பிட்றோம். புரிஞ்சிக்கணும், மனப்பாடம் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் படித்ததெல்லாம் வீட்டில் போய் அப்ளை பண்ணணும். காய்கறிலாம் இருக்கா, இதெல்லாம் என்னடான்னு பார்க்கணும், இதில் என்ன இருக்குது நமக்கு. எத்தனை பேர் போய் பார்த்தீங்க? அப்போ தான் படிக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா நீங்கள் இந்த நம்ம கூமுட்டை இந்தியர்கள் மாதிரி தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். எழுதி வச்சுக்கோங்க. கேஸ் போட்டாலும் பரவாயில்ல, அதுதான் உண்மை. சரியா? மாறுங்க தயவுசெய்து. டெஃபினிஷன் பார்க்கணும். இந்த மலை எப்படி உருவாகிருக்கும்? சேலம் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது? சேலம் பீடபூமியா, மலையா, சமவெளியா? அதெல்லாம் கேள்வி கேட்கணும் நீ வாழ்கிற இடத்த. இதான் இன்டர்வியூவில் கேட்பான். ஏன் நீ வாழ்கிறக்குள்ள இடத்த நீ புரிஞ்சு வச்சுருந்தீனாக்கா, புரிஞ்சு வச்சுருக்கியான்னு செக் பண்ணுறதா இன்டர்வியூ. அங்கே டாப் ரேங்கு. அப்படி போனவங்க தான் கடைசி 2 எஸ்ஐலையுமே அதேமாதிரி இபி எக்ஸாமில் நடந்ததில் எல்லாம் இன்டர்வியூவில் நம்ம ஸ்டூடெண்ட் தான் ஃபஸ்ட் மார்க். என்கிட்ட வந்துட்டு போகணும், வராமல் நீ போயின்னு பாஸ் ஆனோன்னு ஓடிடுவானுங்க. இபி எக்ஸாம் அதே மாதிரி தான். பாஸ் ஆகிட்டு ஒரு பொண்ணு போகிறா, ஒரு பையன் போகிறான். பையன் என்கிட்ட வந்து ஒரு 1/2 மணி நேரம் இன்டர்வியூனா என்னென்னு தெரிஞ்சுட்டு போகிறான். சரியா? இந்த பொண்ணு அதே பொண்ணு இன்டர்வியூ போகுது. பாஸ் ஆனோன்னா தான் நமக்கு தலை கொம்பு முளைச்சிருங்க. அப்படியே சரி போ, யாருக்கு நட்டான் எனக்கா? போகிறாங்க 2 பேருமே. ஒரே நாள் இன்டர்வியூ, கேமரா வச்சு எடுக்கிறாங்க. நிறைய இஷ்யூ ஆகி திரும்ப இன்டர்வியூ கேமரா வச்சு எடுக்கிறாங்க. தப்பு பண்ண முடியாது, ஃபோர்ஜரி பண்ண முடியாது. இந்த பொண்ணுக்கு 20 மணி நேரம் 20 நிமிஷம் இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. அவனுக்கு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் கூட இல்லை. 10 கேள்வி கேட்டிருக்காங்க, அவன் 6 கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட்டான். இந்த பொண்ணுக்கு நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க, எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கு, வந்துருச்சு. ஒரே குஷியாக வருது. 2 பேரும் ஒரே ஆத்தூர் பக்கம்தான், ட்ரெயினில் வராங்க. இந்த பையனுக்கு ஆறுதல், 4 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலக்கா அப்படி இப்படின்ட்டு. தம்பி பார்த்துக்கலாம், பாஸ் ஆகிடுவேன் பார்க்கலாம் அப்படின்னு இந்த பொண்ணு ஆறுதல் பண்ணிட்டு வருது. 11:30க்கு ரிசல்ட் விட்டானுங்க. ட்ரெயினில் வரும்பொழுதே நைட்டு எக்மோர் ட்ரெயின் 11 மணிக்கு 11:30க்கு மேலே ரிசல்ட் வந்தாங்க. தலைகளாக மாறி போச்சு. அவன் பாஸ் ஆகிட்டான், 8-9 மார்க் வாங்கிட்டான் இன்டர்வியூவில் 10க்கு. இந்த பொண்ணுக்கு 4 மார்க்கு தான் போட்டிருந்தாங்க. அப்படியே தலையில. புரிஞ்சுதா? இதெல்லாம் புரிஞ்சு வச்சுக்கிறது தான் விஷயம். நீ என்ன ஆன்சர் பண்ணுற அப்படிலாம் எப்படி பண்ணுற, என்ன மாதிரி அப்ரோச் பண்ணுற, அதான் எனக்கு தெரியும். அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது, அதில் ஓடிடாதீங்க. அப்புறம் ஒருத்தன் குரூப் 1 இன்ட்ரு வரைக்கும் போனான். ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணோம், கிளிக்கு ரத்த முளைச்சிருச்சு. அப்புறம் மெயின்ஸுக்கு எப்படி எழுதுனா ஐடியா மட்டும் தான் கொடுத்தா. அங்கே சென்னைக்கு ஓடி போயிட்டான், இன்டர்வியூக்கு வரல. அதுதான் வேறெல்லாம் இருக்கும். அங்கே வேறு எக்ஸாம் கிடச்சி போயிட்டான், அது வேறு. அது மாதிரிலாம் இருக்குது பாருங்கள். கரெக்டாக நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிங்கன்னா நீ எந்த எக்ஸாமாக இருந்தாலும் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். கேரக்டர் வைஸு எப்படி நம்ம ஒரு விஷயத்தை படிக்கணும், இது எல்லாமே அதை புரிஞ்சுக்கிட்டா நீ படிக்கிறது தான் வேறு மாதிரி மாறி. ஃபைன் டியூன் மட்டும் நான் பண்ணுவேன், அதை படித்துட்டு தான் போதும், அவ்வளோதான். உணவு தாவரங்கள் ஓகேவா? போய் பார்க்கணும், வீட்டில் போய் பார்க்கணும். இதெல்லாம் உணவு தாவரம் என்னெல்லாம் வீட்டில் என்னெல்லாம் தாவர பொருள் வச்சுருக்கீங்கன்னு போய் பாருங்கள். எதெல்லாம் தாவர பொருள் வச்சுருக்கீங்க? கிச்சனில் இருக்கிற எல்லாமே தாவர பொருள். ஆமாவா? சீரகம், சோம்பு, மிளகு எல்லாமே தாவர பொருள். என்னது அது? மணிகள்னு பார்த்தோமா தமிழில்? அதோட குட்டி அது, அந்த தாவரத்தோட குட்டி. போட்டிங்கன்னா என்ன ஆகும்? தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா முளைச்சி வரும். அதெல்லாம் வந்து நறுமண தாவரங்கள், ஸ்பைசஸ் மெயினாக. அதுலேயும் மினரல் விட்டமின்லாம் கிடைக்கும் நமக்கு, கார்போஹைட்ரேட்லாம் கம்மியாக கிடைக்கும். சரியா? சரி பார்ப்போம். உணவு தாவரங்கள் முக்கியமாக கார்போஹைட்ரேட்டு, புரோட்டீனு, ஃபேட்டு, இது கொடுக்குற மினரலு இதெல்லாம் கொடுக்குறலாம் என்னது? உணவு தாவரங்கள். காய்கறி, தானியங்கள், பருப்பு வகைகள் எல்லாமே ஃப்ரூட்ஸ் தான், அதோட குட்டிங்க தான். ஆமாவா? சரி. தானியம், காய்கறியில் என்ன அதிகமாக கிடைக்குன்னு பார்த்தோம்?
மினரலும் விட்டமினும் இருக்கும், கார்போஹைட்ரேட்டும் இருக்கும், புரோட்டீனும் இருக்கும். ஆனால் மற்ற உணவுப் பொருளோட மினரலும் விட்டமின் அதிகமாக கிடைக்கிறது அது காய்கறி பழங்களில். அதை என்ன பண்ணணும் ஒழுங்கா? காய்கறி நம்ம கிளைமேட்டில் விளையிற காய்கறி சாப்பிட்ணும், நல்லா தெரிஞ்சுக்கணும். கேரட்டு பீட்ரூட்லாம் குளிர் பிரதேசத்தில் விளையிறது, அதெல்லாம் குறைச்சிக்கணும், அதிகமாக சாப்பிடக்கூடாது. நம்ம கிளைமேட்டில் கத்திரிக்காய், வெண்டைக்காய், அவரைக்காய், பூசணிக்காய், இந்த கிளைமேட்டுக்கு வந்த மாதிரி அதோட குழந்தைக்கு அது கொடுத்துருக்கோம், அதை தான் நம்ம சாப்பிட்ணும். சரியா? ஆமாம், பார்த்துக்கணும். சரி, காய்கறிகள் வேறு உணவாக நம்ம பயன்படுத்துகிறோம், இதெல்லாம் வேறு. குளிர் பிரதேசத்தில் அந்த தாவரம் அதுக்கான ஃபியூச்சருக்கு தேவையான உணவை எங்கே சேமித்து வைக்குது? வேரில் சேமித்து வைக்குது. பீட்ரூட்டு, கேரட்லாம். அடுத்து கேட்பாங்க, பீட்ரூட்டு கேரட்டு தாவரத்தின் எந்த பகுதின்னு கேட்பாங்க, எந்த உறுப்புன்னு கேட்பாங்க. ஓகேவா? அடுத்தது இலைகள், கீரை வகை எல்லாமே இருக்கா? அதேமாதிரி முட்டைக்கோசு இலை தான் அது, ஆனால் அது குளிர் பிரதேசத்தில் விளையிறது. நம்ம கீழே விளையுதா பிளைனில்? முட்டைக்கோஸ் பிளைனில் விளையுமா? இல்லையா? தெரியல. ஆனால் அது இலை சாப்பிட்லாம், தப்பு கிடையாது, அதில் ஒன்றும் பெருசாலாம் இது இருக்காது. அடுத்து தண்டு பகுதி, உருளைக்கிழங்கு தண்டு. சார் மண்ணுக்குள்ளே தான் சார் இருக்குது, மண்ணுக்குள்ளேயே தண்டு. இஞ்சி அதே மாதிரி தான், மட்டை நிலத்தண்டு, மட்டமாக இருக்கும், இதெல்லாம் தண்டு. உருளைக்கிழங்கு வேறு கிடையாது, உருளைக்கிழங்கு பார்த்துக்கங்க. அடுத்தது இது என்னது? கருணக்கிழங்கா? கருணக்கிழங்கு. சேனக்கிழங்கா? இது சேனக்கிழங்கு, இது கருணக்கிழங்கு இல்லை. கருணக்கிழங்கு குட்டி குட்டியாக வரும், சரியா? அதுவும் தண்டு தான் போல் இருக்கு. ரைட். அடுத்தது கரும்பு தண்டு தான். இது உருளைக்கிழங்கு, இது சேனக்கிழங்கு. சேனக்கிழங்கு தானே மேடம் இது? கருணக்கிழங்கு இப்படி உருண்டை உருண்டையாக இருக்கும், அதுவும் தண்டு தான். அப்போது வச்சுக்கோங்க. மலர்கள், மலர்களில் சாப்பிட்றோமா? காலிஃப்ளவரு, வாழைப்பூ, இதெல்லாம் சாப்பிட்றோம், மலர்கள். அதே மாதிரி ப்ரொங்கோலி அப்படின்னு ஒன்று இருக்கா? ப்ரொக்கோலி அது மனுஷன் உருவாக்குனதாம்மா. இங்கே தான் பயாலஜியில் தான் இங்கே படித்தோம். காலிஃப்ளவரு முட்டைக்கோஸோட மிக்ஸு, ஜீனு மிக்ஸ் பண்ணி உருவாக்கியிருக்காங்க. கனிகள் இதெல்லாம். காய் எங்கேயாவது பார்த்தோமா? காயெல்லாம் கனியில் தான் வரும், காய் கனி எல்லாம் ஒன்று தான். விட்டமின், நெல்லிக்காயில் என்ன அதிகமாக இருக்குது? விட்டமின் சி. அடுத்து தானியங்கள், தானியங்கள் என்ன அதிகமாக கிடைக்கும்? கார்போஹைட்ரேட்டு கிடைக்கும். புரோட்டீனா? கார்போஹைட்ரேட் புரோட்டீனும் இருக்கும், கம்மியாக இருக்கும். இப்போ தானியத்தோட பருப்பில் புரோட்டீன் அளவு அதிகமாக இருக்கும், அது புரோட்டீன் ரிச் அப்படி தான் சொல்லுவாங்க. புரோட்டீன் ரிச் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படின்னா மற்றதும் இருக்குன்னு அர்த்தம். பருப்பு, தானியங்கள். தானியங்கள் எது அதிகமாக கிடைக்கும்? அது கார்போஹைட்ரேட், ஃபேட்டும் இருக்கும், அதில் புரோட்டீன் இருக்கும், மினரல் இருக்கும், விட்டமின் எல்லாமே இருக்கும், முட்டையில் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் எது அதிகமாக இருக்கும்? கார்போஹைட்ரேட். நமக்கு கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட்லேருந்து நம்ம உடம்புக்கு என்ன கிடைக்கும்? ஹீட்டு கிடைக்கும், சரியா? எக்ஸஸ் யூஸ் பண்ணாத கார்போஹைட்ரேட் நம்ம உடம்பு என்னவா மாற்றிக்கும்? அப்படி தாங்க வேலை முடிஞ்சு போச்சுங்க. நெல், கோதுமைலாம் நம்ம ஊரில் திங்கக்கூடாது, பட் தின்னு பழக்கிட்டானுங்க. நம்ம கிளைமேட்டில் என்ன விளையுதோ அது சாப்பிடுங்க, இதெல்லாம் நம்ம கிளைமேட். அடுத்து பருப்பு வகை, பல்சஸ் இங்கிலீஷில். இது வந்து சீரியல்ஸு, இது பல்சஸ். பருப்பு வகையில் எது கிடைக்கும்? புரோட்டீன். இது பருப்பு வகை எந்த தாவரத்தில் விளையும்? லெகுமினஸ் தாவரம், புன்சை நிலத்தில் விளையும், மேட்டாங்காட்டில். தண்ணி தூரில் நிற்கக்கூடாது, நின்றுச்சுன்னா முடிஞ்சு போச்சு, கெட்டுச்சு. ஏன்னு பார்த்தோம் காலையிலேயே. கொண்டக்கடலை, பச்சை பயிறு, இதெல்லாம் பருப்பு வகை. நறுமண தாவரம். இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் உணவு தாவரங்கள் பார்த்து முடிச்சாச்சு. வெப்பமண்டல தாவரங்களில் ஜாகிரஃபி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பார்த்தோம்லையா? வெப்பமண்டலம் எதுலேருந்து எது வரைக்கும் வெப்பமண்டலம் பாருங்க. அந்த வார்த்தைன்னா அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்கணும், சும்மா வாசிட்டு போகக்கூடாது. ஓகேவா? எது வெப்பமண்டலம்? 23 டிகிரி நார்த்துலேருந்து 23 டிகிரி சவுத். இங்கே தான் அந்த நறுமண பொருட்கள் அதிகமாக விளையும். அது மட்டும் இல்லை, உயிரினங்களே அதிகமாக எங்கே இருக்குன்னா அந்த வெப்பமண்டலத்தில் தான் இருக்கும். என்ன சார் காரணம்? உயிரினத்துக்கு என்ன அடிப்படை?
தாவரம். தாவரத்துக்கு முக்கியமான உணவு தயாரிக்க யார் 2 பேர் வேணும்? சூரிய ஒளியும் தண்ணியும் வேணும். இது 2மே இங்கே அதிகமாக இருக்கும். அதான் காரணம். நல்லா புரிஞ்சுட்டே வாங்க. சிம்பிள், ஒன்றுமே கிடையாது. சயின்ஸ் எல்லாம் டுபாகூர் மனப்பாடம் பண்ணோன்னா நம்ம ஏகப்பட்டது ஆகும் நிறையா. இப்போ நீங்கள் இது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டதை வச்சு ஒரு 1,00,000 புக்கு எழுதலாம் கொஷினாக. ஆனால் கண்டென்ட் எவ்வளோ? வெறும் ஒரு 20-30 புக்கு தான் கண்டென்ட், அவ்வளோதான். கொஸ்டின் எழுதுனா எத்தனை எழுதலாம்? இன்ஃபினிட் எழுதிட்டே இருக்கலாம். மாற்றி மாற்றி கொஸ்டின், ஒரே கொஸ்டினை மாற்றி மாற்றி எழுதிட்டே இருக்கலாம். எது வேணும்? 10 லட்சம், 1 லட்சம், 50 லட்சம் புக்கு படிக்கிறீங்களா, இல்லை இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறீங்களா? கேள்வி கேட்கணும் வீட்டில் போயிட்டு. சரியா? ஃபிசிக்ஸ் முடிஞ்சவங்க ஃபேனை பார்க்கணும். ஃபேன் எப்படா ஓடுது அப்படின்னு கேட்கணும். எப்படி ஓடுது? எலக்ட்ரிக் கரண்ட்னால ஓடுது. கேள்வி கேட்கணும். ஓடும்பொழுது என்ன நடக்குது? அங்கே காந்தப்புலம் உருவாகுது. அதனால என்ன ஆகுது? ஃபேன் ஓடுது. மின் மோட்டார் என்ன விதிப்படி ஓடுது? ஃப்ளெமிங்கின் இடக்கை விதி. மின் உற்பத்தி நடக்குதுல, ஜென்ரேட்ரு, அதான் வலக்கை. சொல்லியிருப்பேன், வலக்கையில் உற்பத்தி பண்ணி இடக்கையில் கொடுக்கணும் அப்படின்னு. வலக்கை விதி, ஜென்ரேட்ரு. இடக்கை விதி என்னது? எத்தனை பேர் அப்படி யோசிச்சிருக்கீங்க இது வரைக்கும்? லைட் எரியுது, என்ன எனர்ஜியாக மாறுது? எக்ஸாமுக்கு படிக்காதீங்க தயவு செஞ்சு. லைஃபுக்கு படிங்க. எக்ஸாம்லாம் சும்மா ஜுஜிபி தட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். புரிஞ்சதா? மாறுங்க, தயவு செஞ்சு மாறுங்க. அடுத்தது சரி, அந்த மாதிரி வெப்பமண்டலத்தில் விளையக்கூடியது. வரலாறுக்கு போகலாமா? இங்கே வெப்பமண்டலத்தில் மிளகு, இந்த ஸ்பைசஸ் இதெல்லாம் வாங்கிறதுக்கு தான் என்ன பண்ணானுங்க யூரோப்பியன்ஸு? இந்தியாவுக்கு வந்தானுங்க. வரலாறு ஒரு சின்ன ஒரு 2 வாரத்தில் இத்தனை விஷயம் பேசணும். அண்ணானுங்களா, காலையில் தமிழ் படித்தோமா, ஒரு காலத்தில் தங்கம் எல்லாமே புரண்டுச்சு, இப்போ தங்கம் இல்லை அப்படின்னு என்ன பண்ணானுங்க? மிளகு நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் வாங்கிட்டு இடைக்கு இடம் தங்கம் கொடுத்துருப்பாங்க, தான் தங்கம் புரண்டுச்சு. இப்போ செல்வம் செழிக்கணும்னா என்ன பண்ணணும்? உலகம் எது அதிகமாக வாங்குறானோ அந்த பொருளை தயாரிக்கணும். நம்ம அட்வான்ஸ்டு டெக்னாலஜி கொண்டு வரணும், அதுக்கு அறிவு வளர்க்கணும். அப்போ தான் நம்ம நாடு வளரும். புரிஞ்சுதா? சரி, பாருங்கள். அவ்வளோ விஷயம். பெறப்படும் நறுமண பொருட்கள் உணவிற்கு நறுமண மூட்டை பயன்படுத்தப்பட்டது. ஏலக்காய் கீழக்காலாம் இருக்குல்ல, ஏலக்காய்லாம் அங்கே தான் விளையும். ஏலமலைன்னே இருக்குது. ஏனி கம்மம் இருக்குல்ல, அது மேலே போனீங்கன்னா அங்கே தான் ஏலக்காய், ஏலமலை. அது ஒரு செடி, வேறு எங்கேயும் விளையாது. இங்கே ஒரு முக்கியமான இந்த வெப்பமண்டலத்தில் இந்த உயரமான மலை பிரதேசங்களில், மலை புலியோடு இருக்கிற மலை பிரதேசங்களில் தான் விளையும் ஏலமலை. தாவரங்களோட மரப்பட்டை வீட்டில் பயன்படுத்துகிறாங்கல்ல, வாசனைக்கு தானே போடுறோம். பட்டை கிராம்பு, கிராம்புலாம் அது அதோட விளைபொருள். பட்டை இலை, பிரியாணி இலை போடுறோமா, அதெல்லாம் சொல்கிறாங்க. வேறு, அப்புறம் இலைகள், மலர்கள், எல்லாம் அந்த வாசனைக்காக போடுறது. எல்லாம் சாப்பிடும்பொழுது எடுத்து வைக்கிறோம்ல, அதெல்லாம். தண்டு போன்றவற்றிலிருந்து பெறப்படுது. எது? நறுமண பொருட்கள். எந்த ஏரியாவிலேருந்து? வெப்பமண்டலத்திலேருந்து வரும். சுவையூட்டவும் நறுமணம் ஊட்டியாகவும் உணவுப் பொருளை பாதுகாக்கவும். இவங்களை போட்டோம்னா கொஞ்சம் நேரம் கெட்டு போகாமல் இருக்கும். எக்ஸ்ட்ரா இந்த பொருள் அங்கே இருக்கிறதுனால மைக்ரோப்ஸ் அவ்வளோ சீக்கிரம் அட்டாக் பண்ணாது. அடுத்தது உலக உணவு தினம் அக்டோபர் 16. ஏன்னா நிறைய பேர் உணவு கிடைக்காம இருக்கிறாங்க, அதனால தான் உலக உணவு தினம் கொண்டு வரும். அப்போ உற்பத்தி செஞ்ச உணவு என்ன பண்ணணும்? நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. நீண்ட நாளைக்கு பதப்படுத்தி வைக்கணும். அப்போ எல்லாத்துக்கும் எல்லா உணவும் கிடைக்க வைக்கணும். தான் அனைவருக்கும் உணவு பாதுகாப்பையும் சத்துணவின் தேவையும். சத்துணவுன்னு என்ன அர்த்தம்? நேற்று கேட்டேன், எனர்ஜினா என்ன, கார்போஹைட்ரேட்னா என்ன? சத்து. எனக்கு உடம்புக்கு சத்து சார். என்ன சத்துன்னா என்னது? மொட்டையா? புரோட்டீனா, மினரலா, விட்டமினா? சரியா? அதான் சொல்கிறாங்க சத்துணவின் தேவை. சத்துணவுனா இந்த இடத்துல சரிவிகித உணவு. ஒரு உணவில் என்னென்னலாம் இருக்கணுமோ நம்ம உடம்புக்கு தேவையானதெல்லாம் அதில் இருக்கணும். என்னென்னலாம் தேவை? கார்போஹைட்ரேட், ஃபேட்டு தேவை கட்டாயம், நல்ல ஃபேட்டு, அன்சேச்சுரேட்டட் ஃபேட். சரியா? என்னது? நிறைவுறா கொழுப்பு வேணும். நிறைவுற்ற கொழுப்பு டேஞ்சரு. ஃபேட்டு வேணும் கட்டாயம், உடம்புல சேர்த்திக்கணும். ஏன்னா மூளையிலலாம் என்ன அதிகமாக இருக்குது? ஃபேட்டு தான்.
ஃபேட் ரொம்ப முக்கியம். கேள்வி கேளுங்க. அதெல்லாம் இருக்கணும். மினரலு, விட்டமின், புரோட்டீனு, ரஃபேஜ் எல்லாம் இருக்கணும். அடுத்தது, ஐக்கிய நாடுகள் அவையின் உணவு மற்றும் வேளாண் நிறுவனம் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கருப்பொருளை மையமாக கொண்டு இத்தினத்தை கொண்டாடி வருகிறது. இந்த ஆண்டின் கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. 2004 வேர்ல்டு ஃபுட் டே. என்ன கருப்பொருள்னு பாருங்கள். அக்டோபர் 16 வரும் ஒரு கான்செப்ட் கருப்பொருள்லாம். எங்கேப்பா அந்த பாக்ஸு? எங்கே அந்த பாக்ஸ் போயிடுச்சா? யார் இதை பண்ணுறாங்க? வேர்ல்டு ஃபுட், இந்த ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன். சரியா? யாரோடது? யுனைடெட் நேஷனுடைய FAOன்னு சொல்லுவாங்க. ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன். ஃபுல் ஃபார்ம் கேட்பான், பார்த்துக்கோங்க. யாரோட கண்ட்ரோலில் இருக்குது? யுனைடெட் நேஷன். உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாத்துக்கும் உணவு கிடைக்கணும். அதுக்கு பின்னாடி பெரிய கார்பரேட் இருக்குது. நம்ம அதை அப்புறம் பேசிக்கலாம். இதை புரிஞ்சு வச்சுக்கோங்க. முதல்ல இந்திய நறுமணப் பொருட்கள் என்னது? இதுவா? உலகளவில் கனிகள் காய்கறிகள் உற்பத்தியில் இந்தியா 2வது இடத்தை வகிக்கிறது. நோட் பண்ணிக்கோங்க. ஃபேக்ட். கனி காய்கறியில் ஏலக்காய் நம்ம ஊரில், மிளகு, கருவேப்பிலை என்னது? நறுமண பொருள் தான், வாசனை வருது. வெந்தயம், பெருஞ்சீரகம். இன்னொன்று தெரியுமா? அந்த கறியெலாம் சமைப்பாங்கள்ல, மேலே ஒரு அப்படி எசன்ஸ் மாதிரி மிதக்கும்ல, அது அந்த கறியோட கொழுப்புன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர். கொழுப்புலாம் இல்லை, இந்த கடையெல்லாம் நிறைய மிதக்கும் பாருங்க. தாளிக்கும் பொழுது அந்த கருவேப்பிலையை நிறையா சேர்த்தி போட்டு அப்படியே தாளித்து விட்டிங்கனாக்கா அந்த இதுதான் வந்து என்ன ஆகும்? அப்படி எண்ணெய் எசன்ஸாக மிதக்கும். தெரியுமா? ஆனால் பாருங்கள், போட்டு பாருங்கள் அடுத்த தடவை. சரியா? ஆமாம். அப்புறம் வெந்தயம், பெருஞ்சீரகம், ஓமப்பொடி, பிரியாணி இலை, சீரகம், கொத்தமல்லி. கொத்தமல்லி விதைகள் இருக்குல்ல, மல்லியா? மல்லி. அதுக்கு பேர் என்ன மேடம் இங்கிலீஷில்? கோரியாண்டரா? கோரியாண்டர் தான் நினைக்கிறேன். கொரியாண்டர். ஆமாம். மஞ்சள். மஞ்சளுக்கு இங்கிலீஷில் என்ன? டர்மரிக்கா? கிராம்பு, இஞ்சி, சாதிக்காய், லவங்கப்பட்டை. இதெல்லாம் எல்லாம் உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ். இதெல்லாம் படமே போட்டானுங்க. மருத்துவ தாவரங்கள், மெடிக்கல் ஹெர்ப்ஸா? மெடிக்கல் பிளான்ஸ். ஓகே. நோயை குணப்படுத்துறதுக்கு பயன்படுத்தினா மருத்துவ தாவரம். அவ்வளோதான். புண்ணு, வெட்டுக்காயம், சளி, காய்ச்சல், தும்மல், இதுக்கெல்லாம் நம்ம நிறைய பயன்படுத்துகிறோம். சிலவை வேதி கூட்டுப்பொருட்கள், இந்த தாவரங்களில் இருக்கக்கூடிய சிலவை வேதி கூட்டுப்பொருட்கள் பூச்சி, பூஞ்சை, சரியா, பாக்டீரியா, அதுக்கு எதிர்பொருளாக பயன்படுத்துகிறாங்க. மஞ்சள்லாம் இருக்குல்ல, ஆன்டிபயோட்டிக். அதெல்லாம். நெல்லிக்காய் கனி, ஆக்சுவலாக ஃப்ரூட் இது. அதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. அப்போ விட்டமின் சி கம்மியாக, அதான் நோய் எதிர்ப்பு சக்திக்கான முக்கியமான ஒரு விட்டமின் சி. விட்டமின் சி நம்ம உடம்புல குறைஞ்சி போச்சுன்னா ஸ்கர்வி, பல்லில் ஈரலில் ரத்தம் வடிஞ்சு அதனால நிறைய பேர் செத்து போயிருக்கான். சாதாரண நெல்லிக்காய் சாப்பிட்டா சரியாக போயிடும். அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் இதில் இருக்குது. விட்டமின் சி நெல்லிக்காயில் அதிகமாக இருக்குது. சளி பிடிச்சா அப்போ என்ன சாப்பிட்ணும்? நெல்லிக்காய் சாப்பிட்ணும். ஐயோ சளி பிடிக்குன்னு சாப்பிட மாட்டாங்க நிறைய பேர். சளி பிடிச்சா நெல்லிக்காய் சாப்பிடுங்க, சரியாயிடும். 2 நெல்லிக்காய் 3 நெல்லிக்காய் சேர்த்து சாப்பிடுங்க. கொரோனாவுக்கு நெல்லிக்காயை தவிர நான் வேறு எதுவும் திங்கலை. கொரோனா எனக்கு வந்துட்டு போயிடுச்சு. அது மாதிரி இதுதான். அடுத்து துளசி. அதோட இலையும் யூஸ் ஆகுது, விதையும் யூஸ் ஆகுது. இருமல், சளி, மார்பு சளி, மூக்கு குழாய் அலர்ஜிக்கெலாம் என்னது? துளசி. துளசி சளிக்கு நல்லது. வாயில் பிச்சு போட்டுக்குவாங்களா? அதை கடவுள் தன்மையாக்கிட்டானுங்க. அங்கே கொண்டுட்டு போய் சாமி வீட்டில் வச்சா நல்லது அப்படின்னு கதையாக விட்டு அடிக்க வேண்டியது தான். அப்படியே சோற்று கற்றாழை, சதைப்பற்று, சொத்து கத்தாழை தெரியும்ல, மலமிளக்கி, லெட்டின் ஒழுங்காக போகலன்னா சாப்பிட்லாம். காயத்தை குணப்படுத்துறதுக்கு, தோல் எரிச்சல், குடல் புண்ணை குணப்படுத்த, இதுக்கெல்லாம் என்னது? சோற்றுக்கட்டை. ஆலோவீரா அப்படின்னு வைக்கிறானுங்களா? வேம்பு, அதோட மரப்பட்டை, இலை, விதை எல்லாமே யூஸ் ஆகுது. கிருமி நாசினி.
தோய் நோய்களுக்கு மருந்தாக பயன்படும். ஆன்டிபயோட்டிக்காக சாப்பிட்லாம். மஞ்சள் மஞ்சள் தரை கீழ் தண்டு. மஞ்சள் தண்டு அது வேறு கிடையாது, கேட்பான். அதேமாதிரி இஞ்சி என்னது தரையில் மற்ற நிலத்தண்டு. மஞ்சள் தரைகீழ் தண்டு. கிருமி நாசினி, காயம்பட்ட இடங்களில் தொற்று ஏற்படாமல் ஆன்டிசெப்டிக்காக பயன்படும். ஆன்டிபயோட்டிக்காக யூஸ் பண்ணலாம், ஆன்டிசெப்டிக்காக யூஸ் பண்ணலாம். வயிற்றுக்குள்ளே போட்டோன்னா ஆன்டிசெப்டிக்கு, சரி ஆன்டிபயோட்டிக்கு மேலே தடவைனா அந்த சாப்பாட்டில் போடுறோம்ல, அப்போ போடும் பொழுது அந்த சாப்பாட்டு காய்கறி இதெல்லாம் என்ன இருக்கும், மைக்ரோப்ஸ் இருக்கும், அதெல்லாம் கொண்டு போடும். அதுக்கு தான் சாப்பாட்டில் போடுறது, கறி சமைக்கும் பொழுதெல்லாம் போடுறது. ஓகேவா? நார்த்தாவரம் ஃபைபர் கொடுக்கும். இந்த மாதிரி அதிலேருந்து நார்லேருந்து நூல், கயிறு, துணி, காகிதம் அதெல்லாம் நம்ம தயாரிக்கிறோம். நெசவு நார்கள், துணி தையறதுக்காக பண்ணுறது நெசவு நார்கள். கயிறு நார்கள், தென்னை மரம் அதிலேருந்து கிடைக்கிறது என்னது கயிறு நார்கள். அடுத்தது நிரப்பும் நார்கள், மெத்தை தயாரிக்கிற அதுக்கெல்லாம் பண்ணுறோம்ல. இலவம் பஞ்சு இருக்குல்ல, இதில் பாக்கெட்டில் போட்டு நிரப்பி தலைக்கு வச்சுக்குவோம். இலவம் பஞ்சு இதை தான் தலைவணிக்கு யூஸ் பண்ணுவாங்க. காட்டன் யூஸ் பண்ணுறோம், ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இலவம் பஞ்சு. இலவு காத்து கிளியா, அந்த கதை தெரியுமா? இலவு காத்து கிளினா இலவம் பஞ்சு மரமாக பார்த்துருக்கீங்களா? உயரமான மரம் இருக்கும், பெரிய கொட்டை மாதிரி, அந்த கொக்கோ கொட்டை மாதிரி இருக்கும். முத்துனதுக்கப்புறம் வெடித்து செதறும். அந்த பஞ்செல்லாம் அப்படியே அந்த விதையை தூக்கிட்டு பறக்கும். விதையை தூக்கிட்டு பறக்கும் அந்த பஞ்சு எல்லாத்தையும். அந்த விதையை பரப்புறதுக்கு தான் அந்த பஞ்சு, அங்கேயே விழுகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? மரத்தை பார்க்குறீங்களா? இப்படிதான் இருக்கும். முத்திருச்சு அப்படின்னாக்கா வெடித்து பறக்க ஆரம்பிச்சிடும். இந்த பஞ்சு தான் அந்த இலவம் பஞ்சு, அந்த தலைவாணி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இலவ காத்து கிளி சொல்கிறானா, இந்த இலவம் இந்த விதையை பார்த்தோன்னா கிளி காத்துக்கிட்டே இருக்குமா. ஓ இது ஃப்ரூட் இருக்குது நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்குமா. வெடி செதறணுன்னு ஆயிரும், எல்லாம் பஞ்சு பஞ்சாக பறந்துடும். கிளிக்கு என்ன கிடைக்காது? எதுவுமே கிடைக்காது. அதான் இலவு காத்து கிளி பழமொழி. இலவு காத்த கிளி மாதிரி ஒன்றும் கிடைக்காது. ஃபைனலாக போயிட்டே இருக்க வேண்டியது தான். எல்லாம் நம்மளுடைய பண்பாடு, நம்மளை சுற்றியில் நடக்கிற விஷயம் எல்லாம் இயற்கையில் கிடக்குது. தாவர பாகங்கள் அடிப்படையில் எங்கேருந்து கிடைக்குது? விதைகளின் மேற்புற தூவி நார்கள் தான் பருத்தி. இதுவும் அதே கதை தான். பருத்தியும் இலவம் பஞ்சு மாதிரியே தான். பருத்தியும் அதோட விதையெல்லாம் இருக்கும், காஞ்சி எல்லாம் முத்தினோன்னா வெடிக்கும். அந்த பஞ்சு என்ன பண்ணும், அந்த விதையை தூக்கிட்டு போய் பறப்போம் எல்லா இடத்துக்கும். அதை முடியும். விதைகளின் மேற்புற தூவி, விதைக்கு மேலே அது இருக்கும், அதான் விதையை அப்படியே தூக்கிட்டு போகும். மேற்புற தூவி, தூவினா அப்படியே நிறையா அதை பிச்சு எடுத்துடுவாங்க தனியாக. விதையை தூக்கி போட்டு இதை மட்டும் எடுப்பாங்க. அதுக்கு பேர் ஜின்னிங் அப்படின்னு பார்ப்போம், ஜாகிரபிலேயே அதிலேயே பார்ப்போம். ஜின்னிங் பருத்தியை விதையிலிருந்து பிரிக்கிறது. சரி. தண்டு மற்றும் தண்டிலை நார்கள், ஆளி, சணல். ஆளினானது லெனன் பார்த்தோம்ல, அந்த செடியோட தண்டு. செடியை நல்லா முத்துற வரைக்கும் விட்டுட்டு அந்த செடியை எடுத்துகிட்டு போய் தண்ணியில் ஊற வச்சு துவைச்சி எடுப்பானுங்க. நார் அது மட்டும் கிடைக்கும். எது நாராக வரும்னு பார்த்தோம்? தாவரத்தோட எந்த டிஷ்யூ நாராக வரும்னு பார்த்தோம்? எடுத்து போய் கேட்டுக்கங்க, பாருங்கள். இலை நார்கள், கற்றாழை. கத்தாழை செடி இருக்குல்ல, அது இலை தான் அது கத்தாழை. அது துவைச்சி எடுக்கும் பொழுது அதோட இலையில் இருக்கக்கூடிய நார். உரிமட்டை நார்கள், தேங்காய் நார்களாக உரிச்சிட்டு வருதுல்ல, அதெல்லாம் தேங்காய். கேட்கலாம், மேட்ச்சில் கேட்கலாம். ரொம்ப சிம்பிள். ஐயோ ரொம்ப ஈஸியாக சார் இருப்பான், மாற்றி போட்டால் நம்ம எழுத தெரியாது, புரிஞ்சிக்கிட்டு போகலன்னா எழுத தெரியாது, தப்பாயிடும். இந்தியாவில் மேற்கு வங்கம், அஸ்ஸாம், ஒடிசா, பீகார், உத்தரப்பிரதேசம், திரிபுரா, மேகாலயா ஆகிய 7 மாநிலம் சணல் பயிரிடப்படுகிறது. மேற்கு வங்கம் மட்டும் 50% இந்திய சணல் உற்பத்தி இருக்குது. பார்க்கலாமா? மேற்கு வங்கம், பீகார், உத்தரப்பிரதேஷ் எல்லாம் ஆற்று சமவெளி. ஒரிசா சணல் விளையணுன்னாக்கா
அதிகமான வெப்பம் இருக்கணும், அதிகமாக தண்ணி இருக்கணும். கங்கை ஆற்று சமவெளியாக அங்கெல்லாம். அப்புறம் அஸ்ஸாம், திரிபுரா, மேகாலயா இங்கெல்லாம் அதிகமான மழை பொழிவு. அங்கே மட்டும் சணல் உற்பத்தி செய்கிறாங்க. அதில் 50% எங்கே? மரக்கட்டை தரும் தாவரங்கள். டிம்பர் அப்படின்பாங்க. மரக்கட்டைக்கு பேர் என்னது? டிம்பர். மரம் வெட்டும் தொழிலுக்கு டிம்பரிங் அப்படிம்பாங்க. டிம்பர் ஈல்டிங்னா தரது பிளான்ஸ், உயரமான மரங்கள். சரியா? இதில் 2 இருக்கும், அதெல்லாம் சொன்னால் சொல்கிறேன்லாம் விட்டுடலாம். வீடு கட்டுவதற்கு மரப்பொருள் தயாரிப்பதற்குமான மரக்கட்டை தாவரங்கள் பெறப்படுகிறது. நீடித்த தன்மை, அழகு மற்றும் வெப்பத்தினை தாங்கும் திறன் ஆகியவற்றின் காரணமாக பல்வேறு பயன்பாடுகளுக்கு மரக்கட்டை. வீடு கட்டுறது எல்லாத்துக்கும் என்னது? கப்போர்டு தயாரிக்கிறது எல்லாத்துக்கும். வணிக ரீதியாக பயன்பாடு பண்ணுறது. அதன் வலிமை மற்றும் அடர்த்தியின் அடிப்படையில் வன்கட்டை ஹார்ட் வுட்ஸ். இந்த ஹார்ட் வுட்ஸ்லாம் எங்கே விளையும் அப்படின்னாக்கா வெப்பமண்டல பகுதியில் விளையும். நல்ல மழை நல்ல வெயிலாக அதெல்லாம் தாங்குற அளவுக்கு ஸ்ட்ராங்காக வரும். வன்கட்டைகள் ஹார்ட் வுட்ஸ். வன்மையானதுன்னா அர்த்தம் வலிமையானது, வலிமை தான் வன்மை. அந்த மென்கட்டைகள் சாஃப்ட் வுட்ஸ் மிருதுவாக இருக்கும். வெப்பம் எங்கே கம்மியாக இருக்குது? மிதவெப்ப மண்டலங்களில். அங்கே உள்ள மரங்கள்லாம் மிருதுவான மரங்கள். ஊசி இலை மரம் இதெல்லாம் இருக்கா? ஈஸியாக வெட்டிடலாம். நம்ம ஊரில் ஊட்டி கொடைக்கானல் ஊசி இலை மரம்லாம் இருக்குது பாருங்க, மிருதுவான மரங்கள், ஈஸியாக வெட்டிடலாம். வெப்ப மண்டலத்தில் தான் என்ன இருக்கும்? கடினமான மரங்கள் இருக்கும். நிலவால் பூக்கும் தாவரங்களான ஆஞ்சியோஸ்பெர்ம் எனும் மிக பெரும் பிரிவினை சார்ந்த தாவரங்களிலிருந்து வன்கட்டை கிடைக்கிறது. பார்த்துருப்போமே, பூவா தாவரம், பெர்ச்சு, ஊசி இலை மரங்கள்லாம் பூவா தாவரம். காய்க்காக்கும், பூக்காமே காய்க்கும் அப்படின்னு பார்த்துருப்போம். சரியா? பூக்கும் தாவரம் தான். அது எங்கே இருக்கும்? குளிர் பிரதேசத்தில். பெர்ச்சு அதெல்லாம் எங்கே இருக்கும்? குளிர் பிரதேசம். அது மென்மரங்கள் சாஃப்ட் வுட்ஸ். சயின்ஸு ஜாகிரபி எல்லாம் மிக்ஸ் ஆகுது பாருங்கள். இன்னும் எக்கனாமிக்ஸ் இருக்குது, இதுலேயே எக்கனாமிக்ஸ் இருக்குது. அதிகமான மரம் வெட்டும் தொழில் மிதவெப்ப மண்டலங்களில் தான் நடக்கும். அந்த மிதவெப்ப மண்டலங்களில் வெட்டக்கூடிய மரத்தை வெட்டி தான் என்ன பண்ணுறான்? ப்ளைவுட்டாக மாற்றி நம்மக்கிட்ட வந்து விற்கிறான். இதெல்லாம் இம்போர்ட்டடு, எல்லாம் நம்ம ஊர் மரம்லாம் கிடையாது. இதெல்லாம் நம்ம ஊரில் மரம் வெட்டும் தொழில். இவ்வளோ ப்ளைவுட் வந்து அவ்வளோதான். நம்ம ஊர் காடெல்லாம் அழிஞ்சு போயிருங்க இன்றைக்கி. சரியா? சரி. உயர்தர மரச்சாமான்கள், நாற்காலிகள், மேற்கூரைகள், சீலிங், மரக்கட்டுமானங்கள் வன்கட்டையினை பயன்படுத்தி செய்கின்றோம். தேக்கெல்லாம் ஸ்ட்ராங்கஸ்ட், பயங்கரமான ஸ்ட்ராங். அதான் பேர் போனது பலா. தேக்கோட ஸ்ட்ராங் எது தெரியுமா? சந்தன மரம். சந்தனம், ரோஸ் வுட்டு. சந்தன மரத்தில் ஒரு வெரைட்டி தான் ரோஸ் வுட்டு. செம்மரக்கட்டை. அதெல்லாம் ரொம்ப வறட்சியான பகுதியில் வளரும். அடுத்தது மென் மரக்கட்டைகள், பூவா தாவரங்கள், குளிர் பிரதேசம், அதாவது மிதவெப்ப மண்டலங்களில் இருக்கும். பூ பூக்காது, காய் காய்க்கும். பூவா தாவரம். பூவா தாவரத்துக்கு என்ன? ஜிம்னோஸ்பெர்ம், அது ஆஞ்சியோஸ்பெர்ம். மென்கட்டளைகள் தருகின்றன. இவை பொதுவாக ஒட்டுப்பலகை, பிளைவுட்டு தான் ஒட்டுப்பலகை. நம்ம ஊரில் இருக்கிற எல்லா பிளைவுட்டும் அங்கேருந்து வந்தது தான். யாருக்கு வருமானம் போகுது? அவனுங்களுக்கு தான் போகுது. மரப்பெட்டி, நடுத்தரமான அடர்த்தி கொண்ட பலகைகள், தாள், பேப்பர் தயாரிக்கிறது. இதில் இருந்தால் பேப்பர் தயாரிப்பாங்க. பல்ப்பு, அது அதில் உள்ள செல்லுலோஸ்லாம் தூக்கிட்டு இதை மட்டும் எடுப்பாங்க, பல்ப்புன்னு சொல்லுவாங்க. அதை வச்சு தான் பேப்பர் தயாரிப்பாங்க. வாங்க வாங்க, நம்ம ஊரில் பேப்பர் தயாரிக்கிறதெல்லாம் கரும்பு சக்கை இதெல்லாம். அங்கே வெளிநாடு யூரோப்லேருந்து வந்துச்சுன்னா அது இந்த மிருதுவான மரங்கள்ல இருந்தான். கடம்பு, ஃபைனு இதெல்லாம் வந்து என்னது? மிருதுவான மரங்களுக்கு எடுத்துக்காரு. மிதவெப்ப மண்டலத்தில் இருக்கும். என்ன ஸ்பேமு? ஜிம்னோஸ்பேம். பூக்குந்தாவரம் ஆஞ்சியோஸ்பேம். பூக்குந்தாவரம் அதிகமாக எங்கே இருக்கும்? அதெல்லாம் கடினமாக இருக்கும். எங்கே இருக்குது? வெப்ப மண்டலத்தில். ரொம்ப கடினமான மரம் எங்கே தெரியுமா இருக்கும்? இலையுதிர் காடுகளில் இருக்கும். இலையுதிர் காடுகள் இருக்குல்ல, அங்கே தான் ரொம்ப கடினமான மரங்கள். தேக்கு, வெப்பமண்டலம் தான் இதுவும். தேக்கு, சந்தனம். கேரளாவில் சந்தனம் இருக்காது, போய் பாருங்கள். சந்தனம் விளையாது.
ஏன்னா அது எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டு. கேரளாவோட மேற்கு மலைத்தொடை தானே, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு பகுதி, அங்கே சந்தனம் இருக்காது. அதை விட்டு இந்த பக்கம் நம்ம பக்கம் இறங்குனீங்கன்னா சந்தன மரம் இருக்கும். ஏன்னா இங்கே வந்துட்டு ட்ரை சீசன் இருக்குது. நம்ம கிழக்கு தொடர்ச்சி மலை ஏற்காடுலாம் ஏகப்பட்ட சந்தன மரம் இருந்துச்சு, எல்லாம் காலி. இப்போ அங்கங்கே ஒன்று ஒன்று இருக்குது, அந்த மரம் தெரியாது நிறைய பேருக்கு. அதனால் மரக்கட்டையிலிருந்து மெலிதாக சீவி எடுக்கப்படுகின்ற மர தகடுகளை ஒரே வகையில் ஒன்றின் மேல் ஒன்று ஒட்டி உருவாக்கப்படுவதே பிளைவுட். இந்த இருக்கா, அங்கே இருக்குது பாருங்கள், நம்ம ஸ்டேஜ் இருக்குது பாருங்கள், பாருங்கள், அதான் பிளைவுட். லேயராக இருக்கும். அதை சீவி எடுத்து இப்படி அதிலேருந்து ஒன்று உழுகும் பாருங்கள், தூள்லாம் விழுகுதில்ல, அதை நடுவில் பேக் பண்ணி கம்மு போட்டு பேக் பண்ணி அமுக்கி அது மேலே ஒரு சீட் 2 சீட்டு ஓட்டிட்டானா அது ஒரு நோபல் சீட். அது இது என்னது நோபல் சீட். எல்லாம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது. நோபல் சீட்லாம் ஈஸியாக ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கும், சரியா? அது மாதிரி இது ஒரு வகை கூட்டு மர பலகை, நிறையா மரங்களுடைய சீட்டு, அப்படி லேயராக இருக்கும். இது ஸ்ட்ராங்காக இருக்கும். நோபல் சீட்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காது, உடஞ்சிடும். அலங்கார தாவரங்கள், ஆர்னமெண்ட்னாக்கா அலங்காரம். ஆர்னமெண்ட் சொல்கிறேன்ல, எதுக்காக மாட்டுறோம் எல்லாத்தையும்? அணிகலன், அழகு சேர்த்துறதுக்காக. ஆர்னமெண்ட் அழகுக்காக. மல்லிகை, ரோஜா, செவ்வந்தி, கார்னேஷன், ஜெர்ஃபரா, இதெல்லாம் ஓகே. இதோட நம்ம குளிர் பிரதேசத்தில் விளையிறது அப்போ அழகு தாவரமாக நிறைய யூஸ் பண்ணுறோம். முல்லை, அலமாண்டா, காகிதப்பூலாம் வைக்கிறோமா நம்ம ஊரில். சரக்கொன்றை, மந்தாரை, டிலோனிக்ஸ், இதெல்லாம் அங்கே காட்டுத்தீ மாதிரி இருக்குமாம்மா பார்க்குறது. தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையான தொடர்பு முடிச்சிடலாமா? முடிச்சுட்டு போகலாம். விலங்குகள் தனது உணவு, வசிப்பிடம் எல்லாத்தையும் யாரை நம்பி இருக்கணும்? தாவரத்தை. இந்த தொடர்பினால் விலங்குகள் மட்டுமின்றி தாவரமும் பயனடைகிறது. ஆமாவா? மகரந்த சேர்க்கை, ஒரு சில விஷயங்களாம். பட்டுப்பூச்சிகள், பட்டுப்புழுக்கள் மல்பெரி இலையை உணவாக எடுத்துக்கொள்ளும். நோட் பண்ணிங்க, இங்கே கேட்பாங்க. ஒரு புழுவிற்கு தாவரத்துக்குமான இந்த தொடர்பு பொருளாதார ரீதியில் நமக்கு பட்டு உற்பத்திக்கு பயன்படுது. இதுதான் அந்த புழு மல்பெரி இலையை சாப்பிட்டு வளரும். அதுக்கப்புறம் அதோட சாப்பிட்ட உணவில் இருந்தால் என்ன பண்ணும்? அதை சுற்றிலும் நூல் மாதிரி கோத்துக்கிட்டு உள்ளே போய் படுத்துக்கும். எதுக்கு சார் உள்ளே போய் படுத்துக்குதுனாக்கா, அப்புறம் தான் ரெக்கை இதெல்லாம் முளைக்கும். அதான் இந்த என்னது பட்டாம்பூச்சி, இதுதான் லார்வா. இது மாதிரி கூடு கட்டிட்டு அதுக்குள்ளே போய் உட்காந்துக்கும். அந்த ஒரு டைம் இருக்கும், 1 மாதமோ 45 நாளோ 20 நாளோ இருக்கும். அதுக்குள்ளே என்ன பண்ணாது? உள்ளே மற்ற அதை சாப்பிட்ட உணவை வச்சு ரெக்கை கக்கை எல்லாம் முளைச்சி அழகாக ஆகிடும். அடுத்த இனப்பெருக்கத்துக்கு அப்புறம் வெளியில் வந்து பறக்கும், ஆண் பெண் சேர்ந்து அப்புறம் அது போய் எங்கேயாவது முட்டையை இட்டு அது செத்து போயிடும். அவ்வளோதான். அட்ராக்ஷனுக்காக அந்த அழகு உருவாக்கும். அந்த கேப்பில் என்ன பண்ணும்? அந்த இது அது பேர் என்ன? பட்டாம்பூச்சி தேன்லாம் எடுத்து சாப்பிடுமா? இனப்பெருக்கம் நடக்கும். அதான் சொல்கிறாங்க. தாவரங்கள் அயல் மகரந்த சேர்க்கைக்கு விலங்குகள். அயல் மகரந்த சேர்க்கை, வேற ஆள் ஹெல்ப் பண்ணுவான். இன்னொரு மகரந்த சேர்க்கை இருக்குது, அது என்னம்மா? தன் மகரந்த சேர்க்கையா? சரி. அதாவது ஒரே ஒரு பூவில் பெண் உறுப்பு கீழே இருக்கும், ஆண் உறுப்பு வந்து இங்கே மேலே. இப்படி இந்த பூ இருக்கு இல்லையா, செம்பருத்தியில், இதான் மகரந்த தாள் இருக்கக்கூடிய இடம். அதுவே என்ன ஆகும்? மகரந்த தாள் உள்ளே விழுந்து பெண் உறுப்பில் விழுந்து திரும்ப ஒரு விதையை உண்டு பண்ணிடும். தன் மகரந்த சேர்க்கை. காற்றடிச்சா போதும், விழுந்துடும் உள்ள. அயல் மகரந்த சேர்க்கை, ஆண் பூ தனியாக இருக்கும், பெண் பூ தனியாக இருக்கும். ஆண் பூவில் அந்த அது வேறு என்னது? மகரந்த தாள் போலன் கிரைன்ஸு, போலன் ஏதோ அதில் போய் நம்ம தேன் குடிக்க போவார், காலில் ஒட்டிக்கும்.
அப்படியே இந்த பூவுக்கு வரும், அங்கே விழுந்துடும். அப்போ இவங்கெல்லாம் தேவை. விலங்குகள், பூச்சிகள், பறவைகள். நம்மளும் அதில் அடங்குவோமா? அடங்குவோம். நீர்நிலையில் வாழுதில்ல, அங்கே மகரந்த சேர்க்கைக்கு தண்ணி உதவும். ஐஏஎஸில் கொஸ்டினுங்க இது. பூச்சிகள் எல்லாம், பூச்சியில் தான் எது வரும்? வண்டு. பூச்சியில் தேனி. மகரந்த சேர்க்கை முக்கியமான ஆள் யார்? தேனி. சரி, மலர்களின் பிரகாசமான வண்ணங்கள், மனம், தேன் ஆகியவை பூச்சிகளை இருக்கின்றன. ஒரு பூவிலிருந்து மற்றொரு பூவிற்கு பூச்சிகள் செல்லும் பொழுது தங்கள் உடலில் ஒட்டியுள்ள மகரந்த தூள்களை விட்டு செல்கின்றன. இதனால் மகரந்த சேர்க்கை நடைபெற்று காய்கறி பழம் உருவாகுது. இல்லைன்னா அதோட இனத்தை பெருக்க முடியாது. யார்? அந்த தாவரம் அதோட இனத்தை பெருக்க முடியாது. சரியா? இனத்தை பெருக்கிறன்னு அர்த்தம், அது சாகிறதுக்குள்ள இன்னொன்று கொடுத்துட்டு போகணும், ஜென்ரேஷன் கொடுத்துட்டு போகணும். அது இயற்கை நமக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்குற, விலங்குகள் தாவரங்கள் கொடுத்துருக்குற வேலை. ரைட். ஓசனி சிட்டு, ஹேங்கிங் பேர்ட், அப்படியே பறந்துக்கிட்டே போய் என்ன பண்ணும்? தேன் சிட்டுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் தமிழில். சிட்டுக்குருவிலாம் இல்லை, இது சிட்டுக்குருவி இல்லை, அது வேறு. இது அப்படியே பறந்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு தேன் குடிச்சிட்டு போயிட்டே இருக்கு. தேன் சிட்டு இதுக்கு பேர் தமிழில். ஹம்மிங் பேர்ட். சிறந்த விளைச்சலை பெறத்தை அயல் மகரந்த சேர்க்கை செய்யும் பூச்சிகளை பறவைகளையும் பாதுகாத்தல் அவசியம். நிறையா செடி வச்சுருக்கீங்க, மாமரம் வச்சுருக்கீங்க, தேனி இல்லை, பறவை இல்லை, பூச்சி எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, பூ பூக்கும் காய் காய்க்காது, பூ பூக்கும் காய் காய்க்காது. அப்போ என்ன பண்ணணும்? அவங்கள நம்ம பாதுகாக்கணும். அதனால தான் இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க? தென்னந்தோப்பு வச்சுருக்கானா, சரி மாந்தோப்பு வச்சுருக்கு, தென்னந்தோப்புக்குமே வேணும். மாந்தோப்பு வச்சுருக்கிறான், நடுவில் ஆர்டிஃபிஷியலாக தேன் கூட வச்சுக்குவாங்க. இது போய் தேனி எடுக்க போக மகரந்த சேர்க்கைலாம் மாங்காய் நிறையா காய்க்கும், தேன் கிடைக்கும். இது ஒரு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போய் விற்றுறலாம், அது ஒரு ப்ராடக்ட் விற்றுறலாம். விவசாயிக்கு வருமானம் பெருகும். இதுக்கு பேர் தான் கூட்டு பண்ணை. சரியா? கூட்டு பண்ணை. சொல்லுங்கம்மா. கடலில் பவளப்பாறையில் வாழும் பாசிகளும் தாவரங்களும் பெரும்பான்மையான மீன்களின் உணவாக இருக்கின்றன. பார்த்தோம்ல, பவளப்பாறை, கோரல் ரீஃப், அது மேலே பாசி மாதிரி படர்ந்துருக்கும். அந்த பாசியை தான் யார் சாப்பிட்றா? மீன்கள் சாப்பிட்றாங்க. பாசியை சின்ன மீன் சாப்பிடும், சின்ன மீனை பெரிய மீன் சாப்பிடும், அந்த மீனை இன்னொரு பெரிய மீன் சாப்பிடும். ஜெயண்ட் மீன் அது திமிங்கலம் வரைக்கும். அப்போ இதில் மீன்பிடி தொழில் சிறப்பாக இருக்கும். பவளப்பாறை அழிஞ்சா என்ன ஆகும்? முடிஞ்சு போச்சு. பவளப்பாறைனா என்ன நம்ம ஜாகிரபியில் பார்த்துருவோம். விதைகள், பறவை, விலங்குகள், பறவைகளும். பூசணிக்காய் இருக்கா, சுற்றிலும் ஃப்ரூட்ஸ் கொடுக்குது. எது கொடுக்குது? நம்ம அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டு அங்கங்கே கொட்டையை தூக்கி போட்டு போயிடுவோம் விலங்குலாம். அதுக்கு தான். மாம்பழம் மேலே ஃப்ரூட்ஸ் இருக்கா, எதுக்கு? மாமரம் பறந்து விரிஞ்சிருக்கும். அந்த பழம் கீழே விழுந்தாக்கா அந்த தாய் மரத்துக்கு கீழேயே மாம்பழம் விழுகும். அதோட குழந்தைங்க என்ன பண்ணுவா? அங்கேயே வளருவா. மரத்தை சொல்கிறேன், செடியை. அதுக்கு என்ன கிடைக்காது? சூரிய ஒளி கிடைக்காது, ஒழுங்காக வளர முடியாது. அதையும் மீறி வளர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அம்மா கூட சண்டை நடக்கும், அம்மாவுக்கும் மகளுக்கும். அதனால தான் என்ன பண்ணுது? நீ வா, என்கிட்ட சண்டைக்கு வராது, அதுக்கு நான் ஒரு வேலை பண்ணுறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுது? அந்த குட்டியை உருவாக்கி கொட்டை, அதுக்கு மேலே பழத்தை கொடுத்துருது. பழத்தை என்ன பண்ணுவோம்? விலங்கு, நம்ம குரங்கு இதெல்லாம் போய் பறித்து சாப்பிட்டுட்டு வேறு எங்கேயாவது போட்டுருவோம். அதோட இனம் பெருகுது. இயற்கை பாருங்கள், சூழ்ச்சி. இப்போயும் அதான் நடக்கும். அதே தான் நம்மக்கிட்டே இருக்கும். அந்த கேரக்டர்லாம் அப்படியே நம்மக்கிட்ட இருக்கும். அதுலேருந்து தானே நம்ம வந்தோம். சரியா? அடுத்தது, பாதுகாக்கின்றன. பறவைகள் வயிற்றில் உள்ள செரிமான என்சைம்கள் விதைகளில் மேலுரையை மிருதுவாக்கி அவைகளை எளிதாக முளைக்க தகுந்ததாக மாற்றுகிறது. அதுபோக இன்னும் ஒரு சில பறவைகள் அந்த இப்போ இது இருக்குன்னு வச்சுக்கோங்க, அரச மரம் பழம் இருக்குல்ல, அதில் வேறு சின்ன சின்னதாக இருக்கா, ஆலமரம் பழம் இருக்கா, அதை அப்படியே சாப்பிட்ருவோம். விதைக்கு மேலே இதே மாதிரி மாங்கொட்டை மாதிரி மேலே வந்துட்டு அதுக்கு ஒரு கவர் இருக்கும், சின்ன சின்னதாக இருக்கும் விதை. அதை சாப்பிட்டு இது அதோட என்சைம் இருக்குல்ல, ஜீரணிக்க ட்ரை பண்ணால் அது ஜீரணிக்க முடியாது. அப்போ அந்த விதையோட கவர் என்ன பண்ணுது? ஸ்மூத்தாகுது. அப்போ விழுந்தோன்னே முளைக்கும், ஈஸியாக உடச்சிக்கிட்டு வெளியில் வரும். அந்த வேலையினால் நடக்குது. சயின்ஸாக படிக்காதீங்க, கதையாக கேளுங்க. இதெல்லாம் நடக்குது. போகும்பொழுது பார்க்கணும், ரைட், சுற்றிலும் கேள்வி கேட்கணும்.
அடுத்து விலங்குகளுக்கும் தாவரங்களுக்குமான இத்தகைய இயற்கையான தொடர்புகள் பாதிப்படையும் பொழுது பொருளாதார ரீதியாக நிறைய பாதிப்பு. ஆமாம் தானே? இப்போ தான் பார்த்தோம். பூச்சி கீச்சி எதுவுமே இல்லை, தென்னை மரம் 1000 ஏக்கரில் வச்சுருக்கேன், ஒரு காய் கூட காய்க்காது. பொருளாதார ரீதியாக நமக்கு பாதிப்பு. அடுத்தது தாவரங்களின் பிற பயன்பாடு. மண் வளத்தை பாதுகாத்தல். தாவரத்தோட செத்து போனது எச்சங்கள்லாம் எங்கே விழுகும்? மண்ணில் விழுகும். மண்ணில் உள்ள மைக்ரோப்ஸ்லாம் என்ன பண்ணும்? டீகம்போஸ் பண்ணி சின்னதாக மாற்றும். அப்போ அந்த மைக்ரோப்ஸ் வாழ்கிறதுக்கும் தாவரம் தான். அவன் அப்போ இதுக்கு முன்னாடி அந்த மரம் என்ன பண்ணுச்சு? எடுத்துகிட்டு வளர்ந்துச்சு. அந்த மண்ணில் உள்ள அந்த மினரல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வளர்ந்துச்சு. இப்போ செத்து போன உறுப்புலாம் திரும்ப விழுந்து திரும்ப டீகம்போஸ் ஆகி அந்த மினரல்ஸ்லாம் எங்கே வரும்? திரும்ப மண்ணுக்கு வரும். திரும்ப அடுத்த புது இலை வர்றதுக்கு அது யூஸ் ஆகும். அதான் சொல்கிறாங்க. தாவர இலைகள், மலைகள், பிற பாகங்கள் மண்ணில் உதிர்கின்றன. இவை மண்ணில் சிதைவடைந்து வளமான முக்கிய உரத்தை மக்கிய உரத்தை உருவாக்கும். மக்க வைக்கிறவங்க யார்? மைக்ரோப்ஸ், சாப்ரோட்ரோப்ஸ். சரியா? சாறு உறிஞ்சிகள் அப்படி சொல்லலாம். இன்னொரு பேர் என்னது? ஸ்கேவெஞ்சர்ஸ், துப்புரவாளர்கள். யார் யார்? மெயினாக ஃபங்கை, பூஞ்சை, பாக்டீரியா, புரோட்டோசோவாக்கள், மண்புழு இவங்களாம். நீலப்பச்சை பாசி பாக்டீரியா. நீலப்பச்சை பாசி பாக்டீரியா தான், பச்சையாக இருக்குது, அதனால் நீலப்பச்சை பாசி பாக்டீரியா. சூடோமோனாஸ் ஆகிய வளிமண்டல நைட்ரஜனை மண்ணில் நிலைநிறுத்தி மண் வளத்தை அதிகரிக்குது. ஆமாவா? நைட்ரஜன் பார்த்துட்டோம், நிறைய பேசியாச்சு, சொல்ல வேணாம். மண் அரிப்பை தடுத்தல். மரம் அடர்த்தியாக இருக்கும் பொழுது மழை பெய்யுதா, அப்போ அது மழை நீரோட வேகம் கம்மியாக வந்து தரையில் விழுகும். அப்போ மண்ணை டேமேஜ் பண்ணாது. அப்புறம் மெதுவாக ஓடும் பொழுது என்ன தாவரம்லாம் இருக்கா, அதோட வேர்கள்லாம் இருக்கும். ஸோ மண்ணை அரிக்கக்கூடாது. மண் வளத்தை பாதுகாக்கிறது. உயிரி எரிபொருள் கிடைக்குதா, அதோட தாவரத்தோட விலங்குகளோட எச்சத்தெல்லாம் போட்டு காற்றில்லா சுவாச முறையில் மக்க வச்சோம்னா என்ன கிடைக்கும்? மீத்தேன் கேஸ் கிடைக்கும். அதான் சொல்கிறாங்க. காட்டாமணக்கு. தாவர கழிவுலேருந்து மின்சாரம் உற்பத்தி செய்வது. காட்டாமணக்குன்னா தெரியுமா என்னென்னு? விளக்கெண்ணெய் இருக்குல்ல, அது காட்டாமணக்கு தான். ஒரு விதை தயாரிப்பாங்க, விளக்கெண்ணெய், அதுலேருந்து இப்போ மின்சாரம் தயாரிக்கிறாங்க. அடுத்தது சர்க்கரை ஆலை கழிவு. சர்க்கரை ஆலை கழிவு இருக்குல்ல, சர்க்கரை ஆலை கழிவுலேருந்து சக்கையிலேருந்து பேப்பர் தயாரிக்கிறாங்க. சர்க்கரை பாகு காய்ச்சுவாங்க, மேலே உள்ளெல்லாம் எடுத்துடுவாங்க, கடைசியில் கசடு இருக்கும். அதுக்கு பேர் கடைசி கசடு இருக்கும். பக்காஸ்னா அதோட சக்கை, மொலாசஸ் அப்படிம்பாங்க அதுக்கு பேர் இங்கிலீஷில். கடைசி கசடு இருக்கும், கல் எல்லாமே இருக்கும். அதுலேயும் சர்க்கரை தான் இருக்கும். சரியா? அதை எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மொலாசஸ் எடுத்துகிட்டு போய் ஆல்கஹால் தயாரிக்க யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? சர்க்கரை ஆலைக்கு. அடுத்து பாலாக்கீரையா பாலக்கீரையா? பாலாக்கீரைன்னு சொல்லுவாங்க. பாலக்கீரை தானே கரெக்டு? எல்லாம் ஒன்று தான். மூட்டு முடக்குவாதம் என்பது அனைத்து வயதினருக்கும் மூட்டு மற்றும் முழங்கால் பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு நோய். என்ன ஆகும்? 2 எலும்போட மூட்டுனா அடுத்த 2 எலும்பு ஜாயிண்ட் ஆகிற இடம், அங்கே அந்த திரவம் வற்றிட்டாலோ அந்த எலும்பு மோதி என்ன ஆகும்? உரசி ஃப்ரிக்ஷனால் வலி ஏற்படும். அதான் முடக்குவாதம். இந்த நோய்க்கான மருந்தினை பாலாக்கீரையிலிருந்து தற்போது மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவனம் சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் லக்னோவில் தயாரிச்சிருக்காங்களாமா. நானோ உருவாக்கத்தின் மூலம் உருவாக்கியுள்ளனர். நானோ ஃபார்முலேஷன் அது பேசிக்குவோம். அப்புறம் ரப்பர் மற்றும் இயற்கை நெகிழிகள். ரப்பர் இருக்குல்ல, எங்கேருந்து கிடைக்கும் தெரியுமா? ஒரு மரத்தோட பால். இதுவும் வெப்பமண்டலத்தில் தான் இருக்கும். அதிகமான வெப்பம் மழைப்பொழிவு இருக்கிற இடத்துல ரப்பர் மரம் இருக்கும். கேரளாலாம் போனீங்கன்னா தெரியும், மரம் வரிசையாக நட்டுருப்பானுங்க. மரத்தில் அங்கங்கே ஒரு குப்பி மாதிரி இருக்கும், டப்பா மாதிரி. அதோட பால் அதை எடுத்து ஆசிட்டில் கலந்து அதுன்னு ரப்பர் தயாரிச்சிருவோம். அதான் டயர் கியர்லாம் வருதுல்ல, ரப்பர் எல்லாம் அங்கே தான் வருது. இந்த பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கணும். பார்த்துருக்கீங்களா? வரிசையாக நட்டுருப்பானுங்க. உயிரின சிதைவுக்கு உட்படும் ரப்பர்லாம். தூக்கி போட்டிங்கன்னா மக்கிடும்.
பட் பிளாஸ்டிக் மக்குமா தான் சொல்கிறாங்க. வாகன சக்கரம், மின்கம்பி, இருக்கைகள், இதுக்கெல்லாம் மின்கம்பினாக்கா மின்கம்பியில் அந்த இன்சுலேட்டராக பயன்படும், ரப்பரில் மின்சாரம் பாயாது. சரியா? அதெல்லாம் சொல்கிறாங்க. வேப்ப எண்ணெய் பூசப்பட்ட யூரியாவாமா. யூரியா தாவரத்துக்கு போடக்கூடிய இன்ஆர்கானிக் அதாவது கனிம உரம். அது மேலே என்ன எதை பூசுகிறானுங்களாமா? இப்போ வேப்ப எண்ணெயை தடவிடுவானுங்க. அப்போ நோய் எதிர்ப்பு சக்தி வரும். நார்மலாகவே பார்த்தீங்கன்னா வேப்பந்தலையெல்லாம் போடுவாங்க உரமாக. அங்கே வந்துட்டு பூச்சி அரிக்கிறது கம்மியாகும். பார்த்துட்டோம்ல, வேப்பந்தலை என்னது? நோய் எதிர்ப்பு சக்தி, கிருமி நாசினி, ஆன்டிபயோட்டிக்காக செயல்படும், ஆன்டிசெப்டிக்காக செயல்படும். இந்திய விவசாயிகள் பயிர் வளர்ச்சி யூரியா உரமாக பயன்படுத்தி பெருகுகின்றனர். வேப்ப எண்ணெய் பூசப்பட்ட யூரியாவின் இந்திய விஞ்ஞானிகள் உருவாக்கியுள்ளனர். இது நைட்ரஜனை மெதுவாக வெளியிடுவதால் தாவரங்கள் அதிக அளவு நைட்ரஜன் அது வேறு, இது எக்ஸ்ட்ரா பிட்டி. நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். அது இல்லாமல் யூரியா மேலே யூரியா இருக்குல்ல, யூரியா பார்த்துருக்கீங்களா? அது காற்றுலேயே கரையும், லைட்டாக கரையும். ஆனால் லைட்டாக ஒரு 2 யூரியா உள்ளங்கையில் வச்சிங்கன்னா ஜில்லுன்னு இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க, யூரியா கரைஞ்சிரும். அப்படிங்கிறதுல கரைஞ்சிரும். யூரியாவில் நைட்ரஜன் தான் இருக்குது. சரியா? அது மேலே இப்போ வேப்பம் எண்ணெயை கலந்து போடும் பொழுது தண்ணியில் போட்டோம்னா என்ன ஆகும்? யூரியா மேலே என்ன இருக்கா? எண்ணெயும் தண்ணியும் கலக்குமா? கலக்காது. அப்போ மெதுவாக யூரியா வெளியிடுது. அப்போ மெதுவாக வெளியிடும் பொழுது தாவரம் கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சிக்கும். ஒரே நேரத்தில் வெளியிட்டான்னா நிறைய ஆவியாகி மேலே போயிடும். அதால் அப்சர்வ் பண்ண முடியாது. அது ஒரு டெக்னாலஜி பயன்படுத்திக்கலாம். அதெல்லாம் தாவரத்துலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள். ஆன்சர் பண்ணலாமா? தாவரங்களின் மகரந்த சேர்க்கைக்கு உதவும் பறவை. இதுவே தப்பு இல்லை. எல்லா பறவையும் அதிகமாக அப்படின்னு வச்சிடலாம். சரியா? எல்லாருமே உதவுவாங்க. கிளியும் உதவும், புறாவும் உதவும், எல்லாமே உதவும். போய் பூ இருக்கு இல்லையா, பூச்சிலாம் பிடிக்க போகும். அப்போ ஆட்டி விடும், உழுகும். தன்மகரந்த சேர்க்கைக்கு இவங்க ஆட்டி விடணும், அப்போ தான் உழுகும் காற்றுக்கிட்டு வந்து. சரியா? சரி. இயற்கையான கொசு விரட்டி. அப்போ கொஸ்டினை மாற்றி வைக்கணும். எது இயற்கையான கொசு விரட்டி? வேம்பா? எங்கள் வீட்டுக்கிட்டே தான் வேப்ப மரம் இருக்குது, கொசுவாக போட்டு எடுக்குது. சரி. ஆனால் புக்கில் எங்கேயும் இல்லை தானே? பின்வருவனவற்றில் எது வேறு அல்ல? டர்னிஃப்னா என்னது? டர்னிஃப்னா நூக்கலா? நூக்கல் தான் நினைக்கிறேன். டர்னிஃப்னா முள்ளங்கி என்னது? வேறு தான். அங்கே வந்துருச்சு, முள்ளங்கி வேறு தான். எஃப் வந்துச்சா? அதான் நூக்கல் தான். முள்ளங்கியில் அது ஒரு வகை. டர்னிப் வந்து என்னது? அப்போ வேறு. முள்ளங்கி வேறு. பார்த்துக்கோங்க. கேரட் வேறு தெரியும். உருளைக்கிழங்கு தான் என்னது? தண்டு. உருளைக்கிழங்கு, இஞ்சிலாம் தண்டு. பின்வருவனவற்றில் எது விட்டமின் சி குறைபாட்டை போக்குகிறது? நெல்லி. இந்தியாவில் தேசிய மரம். ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் டேஸாம் நாள் உலக உணவு தினம். டேஸ் நெசவு நாருக்கு எடுக்கப்படுது. பருத்தி. நான் தமிழ்நாட்டின் மாநில மரம். நான் யார்? பனை மரம். அதெல்லாம் சொல்லலை, நம்ம உங்களுக்கு தெரியும், சொல்கிறேன். டேஸ் இலையின் சாறு இருமலையும் மார்பு சளி நீக்கும். துளசி. அவரை குடும்பத்தை சார்ந்த தாவரங்களில் உண்ணக்கூடிய விதைகள் டேஸ் எனப்படும். மச்சையா? அவரெல்லாம் பீன்ஸு.
விதைகள், பீன்ஸு, மொச்சை அப்படி சொல்லுவாங்க. அடுத்தது சரியா தவறா? அழகிற்காக வளர்க்கப்படும் தாவரங்கள் மென்கட்டைகள் என அழைக்கப்படுகிறது. அப்படியா? அழகு தாவரங்க, அது எப்படிங்க மென்கட்டைன்னு சொல்லுவீங்க? பட்டுப்புழுக்கள் மல்பெரி இலையை உணவாக உட்கொள்கின்றன. அலங்கார தாவரம். அலங்கார தாவரம்னு சொல்லணும். மென்கட்டைகள் அங்கே மிதவெப்ப மண்டலத்தில் இருக்கும், பிளைவுட்டு அதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு போது. அலங்கார தாவரமாக காலிஃப்ளவர் தாவரம் இருக்கும். அது காய்கறி இலை, காய்கறியில் இலை. கோடை காலத்திற்கு பருத்தி உடைகள் ஏற்றது அன்று. பருத்தி தான் ஏற்றது. கோடைக்காலம்னா வெயில் காலம், கம்பளி ஆடையெல்லாம் போட்டு வரலாமா? பருத்தி ஆடையை லூஸாக போடணும், இப்போ தான் நல்லது. அது கொஞ்சம் உறிஞ்சிக்கும், சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி அது வெள்ளை கலர் ஆடை உடுத்தணும் பருத்தியிலே. நம்மலாம் அப்படி தான் உடுத்திட்டு இருந்தாங்க நம்ம முன்னோர்கள். சினிமா இந்த கூத்தாடி பசங்கள்லாம் பார்த்துட்டு டார்க் கலர் ட்ரெஸ்ஸு எல்லாம் போட்டுட்டு அழகுக்காக அடுத்தவன் நம்மளை பார்த்தா ரசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போட்டுட்டு சுற்றிட்டு இருக்கோம். கருப்பு தாவரம், சாரி கரும்பு தாவரமா? சரி, கருப்பு தாவரம் உயிரி எரிபொருளாக பயன்படுகிறது. மொலாசஸ். ரைட், ஓகே. ஆல்கஹால் தயாரிப்பாங்களா? ஆல்கஹால் வந்துட்டு எரிக்கிறதுக்கு பயன்படுத்திக்குவாங்க. புரிஞ்சுதா? ரைட். அடுத்தது நார்த்தாவரம். மண்கட்டை, வேம்பு, ஏலக்காய், கம்பு. தானியத்தில் என்ன கிடைக்கும் நமக்கு? கார்போஹைட்ரேட். அப்பா. மாம்பழம், கனி, மக்காச்சோளம், தானியம். அதோட தென்னை நார், ரோஜா மலர். தாவரத்தோட எந்த டிஷ்யூ நாராக வருது போய் எடுத்து பார்த்துருங்க. பார்த்தோமா? எது சைலமா? ஹலோ, நான் டிஷ்யூ கேட்குறேன், நீங்கள் தண்டுக்கு நிறையா டிஷ்யூ சேர்ந்தது தான் தண்டு. அதுக்குள்ளே போயிட்டேன் நான். இப்போ கோலன் கைமா, ஸ்க்ளீரன் கைமா அதெல்லாம் இருக்குல்ல, அதில் போய் எடுத்து பாருங்கள். அதான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நார் தெரியும், அதுக்கு சயின்ஸாக எங்கே யூஸ் ஆகுது, எந்த பார்ட்டு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அது அவ்வளோ. அதனால தான் நார் பகுதி ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். நான் போய் உள்ளே போய் பார்க்கல, அதனால் ஆன்சர் தெரியாது. தேனீக்கள் மகரந்த சேர்க்கையாளர்கள். மண்புழு உயிரி உரம், உழவனின் நண்பன், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. 6th இது ஓவர். அடுத்து போயிட்டு வாங்க.